கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பத்திரம் சம்பந்தமா கேட்டது யாருப்பா? என்னப்பா பத்திரம்? டாக்குமெண்ட் சம்பந்தமா யாரும் கேட்டு பேங்க்ல யாராவது தொடர்பு வச்சிருக்கீங்களா? என்னடா பேங்க்ல லோன் போட்டிருக்கேன்? கண்ணு முடிஞ்சா நான் பாக்குறேன். ஒண்ணுமே நினைக்காத, எதையும் ஒன்று நினைக்கலாம். கண்ணாடி கட்டிக்கலாம். கால் பா. ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே டாக்குமெண்ட் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தில் மனக்குறையும் பிரச்சனையும் வந்துருச்சு. அதே மாதிரி தொழில் சம்பந்தமான விஷயத்தில் பிரத்தியாருடைய போட்டியார நிறைய லட்சங்கள் கோடியை ஒட்டிய கணக்குகள் வந்துருச்சு. இப்ப எல்லாம் இழந்து பழைய நிம்மதியை பெறாத அளவுக்கு வேற நடந்துருக்கு. இப்ப இன்னொரு இடத்துல பணத்தை எதிர்பார்த்து அந்த டாக்குமெண்ட் ரிலீவ் பண்ணதுக்கு வேண்டிய வாய்ப்பு இருந்தா நீ தெளிவா இருக்க. அவ்வளவுதானே? அது வராது, அவ்வளவுதான். அந்த ஸ்தாபனத்துல உனக்கு உதவி கிடைக்கும். டாக்குமெண்ட் ரிலீவ் பண்ணி தரேன், மச்சான் உனக்கு உதவி செய்வான், கால் நிறுத்துவான். நண்பன் உனக்கு பகையாவான். இங்க வரணும், கால் நிறுத்துவான். கர்மசாமிக்கு வாப்பா. ஜெயிச்சு தார என்னை தொடர்ந்து பிடிக்கும். தலை காவிரி என்னும் தாரியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய். தலைக்காவிரின்னு ஒரு இடத்துல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான். தலைக்காவிரி. அப்போ உங்க இடம் தான் ஆடு தாண்டுத காவிரி. ஆடு வந்து அப்படி தாண்டி போயிடும். உங்க இடத்துல தோன்றிய காவிரி நதி அப்படியே அகன்று விரிந்து வந்ததுதான் தஞ்சை வடநாட்டை தாயாக வந்தது. காணொலி புரியுதா? நீ காலில் விழுந்தது உண்மைதான். ஆனா சாப்பிட்ட மனதை கொடுக்கற இன்னொரு தடவை கால இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மகாராஜா மாதிரி நல்லா வாழ்ந்தாச்சு. கேட்பவர்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எல்லா உதவியும் செஞ்சுட்டேன். ஆனா இப்ப பொருள் இழந்து, வண்டி வாகனம் இழந்து, தொழில் இழந்து, பொல்லாத கடனுங்கிற ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு வெளியே வராம நீ தவிச்சுக்கிட்டு இருக்க. இந்த கடன்களை நீக்கணும், புதுமையாக ஒரு தொழிலையும் நான் அமைச்சு தரணும். வந்துட்டா போதுங்களா? வெற்றிமாற கொடுப்பான். காரணம் இந்த மாலையை பேணி பிறங்கிக்கா. வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு. உன் தொழில் உயரும், கடன்ல இருந்து உன்னை காப்பாற்றி நிம்மதியாக்கிறத மாலைக்கு விளக்கம் சொல்லி கொடுத்து கொடுப்பான். மாலைக்கு விளக்கம் சொல்லி கொடுத்து கர்மசாமிக்கு பத்தலை குண்டு வெத்தலை துண்டு கங்கை யமுனை ஒரு குடும்பம் இன்னொரு காரணம் இறங்குன உடனேயே ஒரு காளியம்மன் கோயில் இருந்த
என்னப்பா அதெல்லாம் கடந்த முறை 4-5 கடைகள் வீடுகள் இருக்கு. உள்ளுக்கு போனா உங்க வீடுகள்லாம் ஒரு முறை கால் எடுத்துவாங்க பார்ப்போம். நான் தான் வரேன். யாரது? உங்க இணைக்குள்ள நான் கருப்புசாமி இருக்கேன் தெரியுமா? 2.25 ஆண்டுகளாக இவளுடைய வாழ்க்கையில மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். இந்த வாழ்க்கை சேரும் சேராதுங்கிறதை பற்றிய ஒரு மனவேதனையும், நாம சேர்ந்த இடம் சரியானதா இல்லையா என்ற ஒரு குழப்பமும் உள்ளத்துல இருக்கு. ஆனா இந்த வாழ்வையே தொடர்ந்து செம்மையாக்கி வழிவகுத்து தந்தா போதுங்களா? எந்த குழப்பமும் இல்லாம ஆக்கிட்டாரேன். மனநிறைவோட உன்னை ஏற்க வைக்கிறேன். செய்கிற தொழில மன வருத்தமும் பணச்சரிவும் இருக்கு. அதையும் சரியாக்கி செம்மையாக்கிட்டார. வேற என்னப்பா வேணும்? கள்ளமில்லாத உள்ளம் படைத்த உனக்கு இனி ஆரோக்கியத்துக்கும் ஆயுளுக்கும் கண்டவில்லை மகனே. வெற்றியாக்கிட்டார். மஞ்சள் குங்குமத்தோடு நிறைவான வாழ்க்கையை பெற்று ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். கருப்புசாமின்னு பேர் வைக்க நீ சொல்லுவேன். அவன் இஷ்டத்துக்கு பேரை வச்சுக்கிட்டு என் இஷ்டத்துக்கு பேரை சொல்லி என் பேரை சொல்லி கூப்பிடு. வெற்றியாகி தான் மகனே. உனக்கு என்ன செய்யணும்? சந்தோஷமா நான் உன் பிள்ளைகளை அனுப்புதலாம காப்பாற்றுறேன். அதே வத்தலை கொண்டு பெண்மகளுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க செல்லுமா. உலகத்துல விதவிதமான சாமியார்கள், குறி சொல்றவங்க, ஜாதகம் சொல்றவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு உன் மனத்துக்குள்ள ஒரு எண்ணத்தை வச்சு நடைமுறைக்கு ஒரு மாறுபட்ட ஒரு கருத்தை நீ சிந்திச்சேன்னு சொன்னா அது வாழ்வின் நடைமுறைக்கு பொருந்த. ஆனா முன்ஜென்ம பாவத்தின்படி மாங்கல்ய தோஷம் உள்ள பெண்மணி இவள். வரக்கூடிய வைகாசி வரை பொறுமையாக இருந்தால் இவ வாழ்க்கைக்கு செம்மையான திருப்பத்தையும் தந்து பாவ நிலைகளை நீக்கி புனிதமான வாழ்க்கையை அமைச்சிட்டாங்க. காலம் அப்படியா? அடுத்து திருவாரூர் எல்லை யாரு இருக்கா? திருவாரூர் இருக்கீங்களா? மகளே, மனம் வாடாம உன்னை காப்பாற்ற. திருவாரூர் கல்யாண வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? பாப்பா, கல்யாணம் இப்பதான் நம்ம ஊர் பக்கம் வந்து. யாருக்கு தம்பி கல்யாணம்? அருள் புரிவாய். வரலாம். தன்னுடைய குறைகளையும் தன்னுடைய தளர்வுகளையும் உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடாது, நம்மளோடவே எல்லாம் இருக்கணும்னு நினைச்சு வாழ்ந்தவன் நீ. பொல்லாத இழப்பை பெற்ற ஒரு காரணத்தினால கருப்புசாமி பப்ளிக்கவே சொன்னாலும் நம்ம தெய்வம்னு தானே வந்திருக்கோம். அதனால எந்த விஷயத்த சொன்னாலும் பரவாயில்லன்னு உன் மனசை தைரியப்படுத்தி தான் ஏற்ற நீ ஒரு கேள்வியை கேட்க வந்திருக்க. இப்ப எந்த ஒரு ஆறுதலும் இல்லாமல் இறுதி வரை நம்மளை பார்க்கறதுக்கு யார் இருக்கா, அதுக்கு என்ன வழி செஞ்சா சரி வருங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? காரணம் வரக்கூடிய பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு மேல ஒரு துணையான ஒரு ஹெல்ப் உனக்கு அமையும். அதுல வாழ்க்கையை நிம்மதியாக்கிக்கலாம், மனக்குழப்பம் இல்லாமல் நடந்துக்கலாம். வேற என்னப்பா வேணும்? ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கும்,
ஒருத்தன் பிசினஸ் பார்ப்பான், இந்த ஜெயிச்சுதார மன நிறைவா நிம்மதியா இருப்பான். கர்மசாமிக்கு அதே திருவாரூர் எல்லை தன்னுடைய பிள்ளையினுடைய இல்லற வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது. பாப்பா என்னப்பா வாழ்க்கை? கல்யாணம் காரணம் இன்னும் ஒரு தடவை காரணம் விட்டு கருப்புசாமி உன்னைய நம்பி வந்திருக்கேன். நான் நினைச்சபடி என் பிள்ளைக்கு கல்யாணம் அமையணும். அது இஷ்டத்துக்கு மனக்குழப்பமோ பிரச்சனையோ வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல காரணம். அது ஒரு படம் எடுக்கலாமா? வாழைப்பழத்துல கணக்குடிக்கையா வருத்தப்படுவியாப்பா? தைரியமான பிள்ளை பேர்ல வேறு கர்மசாமிக்கு வேறு இனத்தார் வேறு மதத்தினர் யாராலும் நீ பாதிக்கப்படாமல் மரியாதை மிகுந்த வாழ்க்கையை அமைச்சு உன் பிள்ளை நல்லா இருக்கும். அதுக்கு வேண்டிய கரியை தந்துருக்க காப்பாற்றலாம். இந்த பழத்தை சாமியுடைய பிரசாதமா நேற்று சாப்பிட்டு கர்மசாமிக்கு அப்படியா? நிறைய பணங்களை இழந்து நஷ்டமடைந்து வேதனை அடைந்து வந்தது யாருப்பா? ஆரூர் எல்லை திருவாரூர். திருவாரூர் பக்கத்தில் உள்ள கிராமம் மாதிரி என்ன கிராமம் அது? காண்டூர். என்ன பணத்தை இழந்துட்ட அப்படின்னு? என்னப்பா பணத்தை இழந்துட்ட? ரயில் ரோடு எங்க இருக்கு? பக்கத்துல போட்டு போட்டு காட்டு தண்டவாளம் தெரியுது. யாரைத்தான் நம்புவதோ என்ன சொல்றாரு? யாரைத்தான் நம்புவதோ ஏழை நெஞ்சம். உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். உன் வீட்டுக்கு போற வழியில இடது பக்கத்துல ஒரு முடுக்க ஓட்டி ஒரு சின்ன கோயில் வருது. ஆமா, சரியா? இப்போ 3 ஆண்டு காலங்களாக நீ நடத்துற தொழில்ல நிறைய ஏமாற்றங்களும் நஷ்டமும் நடக்கும். சில நண்பர்களால் நீ பாதிக்கப்பட்டு பணமும் இழந்திருக்கிற உண்மையா? அதே மாதிரி வாகனங்கள் சம்பந்தமான பொருள்களும் உனக்கு அடிபட்டு இருக்கு. இந்த நிலைகளிலிருந்து உன்னை மீட்டி கடன்படாம காப்பாற்றி வழிவகுத்தா போதும்டா. காரணம் உருவாக்குவோம். தைரியமா இருக்கா? வேற என்ன வேணும்னு ஒரு வாரம் கேட்டு காணா தம்பி. என்னடா வேணும்? பக்கத்துல இரு. என்னைய நினைச்சு காணா நீ. இந்தா என்னை நினைச்சு தொழிலை தொடங்கு, எல்லாம் வெற்றி அடைவ. இப்ப என்ன தொழில் பார்த்துக்கிட்டு இருக்க? இந்த படத்தை வச்சு அந்த கடையை நடத்தும். வெற்றியா இருக்கும். பல லட்சம் கிடைக்கும். கர்மசாமிக்கு சிதராம போடா செல்லக்குட்டி. ஐயன் கர்மசாமிக்கு தஞ்சாவூர். தஞ்சாவூர் தஞ்சாவூர் யாரும் வந்திருக்க? வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கீங்களா? வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கீங்களா? நீங்க தஞ்சாவூர் யாரு? தஞ்சாவூர் வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கா? வியாபாரம் பண்ண முடியாது. அப்படி கால் வா
சுத்தமா சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறா. ஞாபகம் இருக்கு, சிமுண்டு முடா 25,000 எல்லாம் கொடுத்தீங்கல்ல, சரியானா? மணல் அடிச்சு தர சொன்னீங்கல்ல, மதுரை உங்களுக்கு ஓகேவா? நான் காரியம் ஒரு பெரிய பிசினத்தை நடத்தி தந்துறேன். ஜெயித்தான் வந்திருக்கிய இருங்கவா முருகனுக்காக. கருதாமிக்கு முருகா. தம்பி ஒண்ணுமே வாய் பேசக்கூடாது, என்ன பேசக்கூடாது. நிமித்தி நிமிந்து உட்காரு. 3 பேரை ஆமாத்தாய் போட சொன்னா நீ ஜெயிச்சிருவ. சரிதானா? நல்லா முடிக்கடா. ஏய் இந்தாப்பா, ஒரு வாரத்துல அந்த பிசினஸ் நடந்துடும். வெட்டியாக்கி தரேன், நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணி தரேன். லட்சங்களும் கோடியும் கருதாமிக்கு கருதாமிக்கு காலம் பாப்பா. மருள்வாய் மதுரைக்கு அரசி அங்கே ஏற்க. வீட்டுக்குள்ள ஒரு கன்னி தெய்வம் வருது. நீங்க வந்து உட்காந்து அதுவும் பக்கத்துல உட்காந்து கும்பிடுறீங்க. இதுவரை எந்த விருத்தியும் இருந்துச்சு, அதை ஓயாம ஏற்க. இதுவரை பணம் இடைஞ்சலும் மன இடைஞ்சலும், வீட்டில் இருக்க பொம்பளைக்கு உடல்நிலை கோளாறும் அடிக்கடி காட்டி குழப்பம் காட்டிக்கிட்டு. யாராவது நம்ம குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் எதுவும் செய்வன மாறுபாடு வச்சிருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் பயமும் வந்து. அப்படிலாம் ஒண்ணு நடக்கல. தேவையில்லாம நீ சிந்திக்கவே வேண்டாம். நான் பார்க்கிறேன். வீரனார்னு ஒரு சாமி வந்தார். உனக்கு பாத்தியப்பட்டவரா? நொண்டி வீரனார். சரிதானா? பேத்தி அம்மா வாராடா, பெருமாச்சி காமாட்சி வாராடா. அந்த காலத்துல காமாட்சின்னு ஒரு அம்மாவுக்கு கிடாயெல்லாம் விட்டுருக்காங்க. நீ கேள்விப்பட்டதுண்டா? நடந்திருக்கியா? 50 வருஷத்துக்கு முன்னால காமாட்சிக்கே கிடாய் விட்டுருக்காங்க. அது உங்க ஊர்ல நடந்திருக்கு, அது தஞ்சை மாவட்டத்திலேயே நடந்திருக்கு. புரியுதா? வேற என்ன வேணும் உனக்கு? இப்போ லாரி ஒண்ணு பக்கத்துல வா, கண்ண மூடு. 75,000 குறைச்சி தான் ஒருத்தன் கேட்பான். தனி விடு, அடுத்த வண்டியில நல்லா பாருங்க. நான் எங்க இடம் வாங்க போறேன்? இடம் வாங்கல, என் பேரை தேடி வாங்கல. கருதாமிக்கு வாடா செல்லு. இந்த செல்லு என்னோட உளிச்சு 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 பார்ப்போம். 75,000 செல் வச்சிருக்கியா? நமக்கு ஒரு செல் விடுற. ஒருத்தர் ஸ்டுடியோ வச்சிருந்தான். ஸ்டுடியோல வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வந்துருச்சு. அந்த ஆளை சொந்தமாக்கிட்டான். அதனால ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இது ஒரு கதை நான் சொல்றேன். அது மாதிரி உன் கடைக்கு யாராவது வேலைக்கு வந்தா நீ அப்ப எதுவும் சொந்தமாக்கிட மாட்டிய, ஒழுங்கா நடந்துக்கிடுவா. அப்படி ஒரு விதி உனக்கு இருக்கு. வந்தா அப்படின்னு சொல்லியிருக்கேன், வந்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவீங்க. வந்தா அப்படி வரக்கூடிய அளவுக்கு உன் வியாபாரம் பெருகும். 2 லேடிஸ் உங்ககிட்ட வேலைக்கு வருவாங்க, நீ ஒழுக்கமா நடந்துக்கணும். காலம் எத்தனை உங்கள்கிட்ட அட்வான்ஸா வாக்கு வாங்கிக்கிறேன். அப்படியா? வாடகை செல்லாம். இந்த தொழிலையும் அபிவிருத்தி பண்ணி தரணும். வேற ஒரு விஷயமும் கேட்கணும். என்ன வேணும் உனக்கு?
குலதெய்வம் கொஞ்சம் கண்ண விடு. 1 2 3 4 தை 20ஆம் தேதியிலிருந்து தொடங்கிக்கா பணம் வந்து சேரும். இந்தா வெற்றி ஆயிடுவேன். சந்தோஷமா செல்ல பிடிச்சிக்கா. பொது செல்லா வித்துரு. கனி வேண்டாமாடா ஏதி அம்மா அதான் புண்ணியம் பண்ணு. பிள்ளைங்க வாழ்க்கையை புத்தி காக்க வந்தது யாருப்பா? என்னடா பிள்ளை? உன் குழந்தையா? இன்னும் ஒரு தரம் சிவா உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். 6 மாத காலங்கள் விடாப்பிடியா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தோல் சம்பந்தமான நோய், என்ன நோய்? தோல் சம்பந்தமான அரிப்பு நோய், படபடையா வருத நோய், காய்ச்சல், தலைவலி, ஆயாசம், இப்படிப்பட்ட தள்ளாடுதல்லாம் இருக்கு. சாப்பிடாமலே ஒரு ஆளுக்கு வயிறு பெருசாகும். ஆனா சாப்பிடுறதுக்கு மறக்க. இது சாமி, இது உண்மையிலே இயற்கையா அல்லது கிரகப்பாளரா இல்லாட்ட வேற எதுவும் யாரும் செஞ்சுட்டாங்களா எனக்கு தெரியணுமே கேட்கிறேன். காரணம் ஒரு மாறுபாடு நடந்திருக்கு. மாத்தி தெளிவுபடுத்தாரேன். பக்கத்துல வா. கோயிலுக்கு பௌர்ணமிக்கு கூட்டு வா. சரியாகிட்டேன். வெற்றி அடைந்து வருவாய். கர்த்தாவிக்கு நீல நீதம் ஊட்டி கோத்தகிரி பக்கம் நீலகிரி, கோத்தகிரி பக்கம் நீலகிரி. சாப்பிட முடியுமா? நல்ல உன் வீட்டு எல்லைக்குள்ள போனேன். பக்கத்துல வந்து உட்காரியா? எல்லைக்கு போற வழியே நான் கருத்தாம இருக்கேன். உங்க இல்லையா? அது மாதிரி பக்கத்துல ஒரு அம்மன் இருக்கேன். பேச்சுதான் இருப்பான். நீ என் மேல ரொம்ப பக்தி உடையவன். அதனால என்ன நினைச்சி யாருக்காவது கருத்தாமி பார்த்து போன நல்லாரியா அப்படி நீ சொல்லுவேன். அவன் நல்லா இருப்பான். உடனே திருநீர் எடுத்து கொடுத்து போது சொல்லுவேன். அவன் சரியாயிருவான். இப்படிப்பட்ட அளவுக்கு உன் வீட்டுக்குள்ள இருக்கு. அப்படி இருந்தும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பணமும் நல்லாலையே கருத்தாமி, நான் இருக்க இடம் கூட பரிபெருமோடு பயந்துகிட்டு இருக்கிறேன்னு கேட்கிறேன். காரணம் பட்டு போட்ட பக்கத்துல கொட்டை பாக்கு வித்தவன வேற என்னப்பா வேணும்? அறகுறையான நிலையில் பாதிக்கப்பட்டது. இந்த வாழ்க்கையை செம்மையாக்கி வாழ வச்சா போதுமா? அந்த வாழ்க்கை தேராது. புதிய வாழ்க்கையை தாரேன், ஜெயிச்சு தாரேன். அப்படி இல்லைன்னு சொன்னா வேற மாதிரி நடக்கும், குழப்பம் வரும். பண்ண முடியுமா? மனதை திருத்துவாய், வெற்றி அடையும். ஆமா, உங்க பக்கமே சார்பா. எங்கப்பா? ஊட்டியா? கூடலூரா? கூடலூர். 1 2 3 4 ஊட்டிக்கு மேல போகுது வண்டி. கூடலூர்ல இருந்து பந்தலூர் நடந்துரும். கூடலூர் பந்தலூர் பந்தலூர் கூடலூர் காட்டுது. சரி நீலகிரி. சரி 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 சரி. என்ன வாங்கினே? ரொம்ப இருக்கா? என்ன வேலை பார்க்கேன்? என்ன வேணும் உங்களுக்கு? நடக்காது. இப்ப யார்கிட்ட ஏற்பாடு பண்ணீங்களோ அவங்க ரிட்டர்ன் வாங்கிட்டு டிசம்பர் 24ஆம் தேதிக்கு மேல இன்னொரு ஆக்ட் அப்ளை பண்ணுங்க. கருத்தாமி நான் இருந்து அவனை போக வச்சு பல லட்சங்கள் நான் வெற்றியாக்குறேன்.
நம்ப கூடாதுடா, சேட்டக்காரப்பைய சிரிக்கல, ரகசியத்தை சொல்லி கொடுவேன். கருதாமிக்கு டிசம்பர் 29 கொடுக்கணும். என்னையா வேற இடத்துல கருதாமிக்கு உடல்நிலை பாதிப்பால வேதனைப்பட்டு யாருப்பா? ஞான பெரும் தகை பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆஸ்திக்கும் உங்களுடைய இடத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சாமி சொல்லுது. உண்மையா? அதுக்கு நீங்க வாடகை கொடுக்கலா, சொந்தமா இருந்து வாங்கிக்கிட்டீங்களா? காலி பண்ணு சொல்றாங்க. நீங்க செஞ்சது தப்பு தானே. ஆனா நீண்ட காலம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வார்த்தை வந்திருக்கு. அவ்வளவுதானே? சரி, உங்களுக்கு இடத்த மாத்தி தரேன், வேற இடத்துல உங்களை நல்லா வாழ வைக்க. 1.5 ஆண்டு காலங்களாக இடுப்புக்கு கீழே யூரின், கிட்னி, முட்டு வலி, தசை, எலும்பு, நரம்புகள் இவைகளெல்லாம் பாதிக்குமா? இதுக்கு செய்வன வச்சிருப்பாங்க. நீ கற்பனை பண்ணலாம், நான் உண்மையானவன் அப்படி உனக்கு நடக்கிறப்பா. இது இயற்கையா வந்து பாரு. இது குணமாகி உன்னை நான் நல்லா வாழ வச்சு தந்துடுறேன். காரணம் மகனே, கர்மதாமிக்கு வேற என்ன வேணும் உங்களுக்கு? முனீஸ்வரன் ஒரு சாமி வராரு. எங்க இருக்காரு? இருக்காரு. மாரியம்மான்னு ஒரு தாய் வராரு. அவ எங்க இருக்கா? ஓகே. ஒரு டீ கடை தெரியுது, அது எங்க இருக்கு? கண்டுபிடிப்பா. ஒரு இடத்துல இருந்து உனக்கு பணம் வரணுமே, வந்துருச்சா? நான் வர வச்சுட்டேன். கஷ்டத்தை திருத்தாரே, உடலையும் நல்லாக்கிட்டாரே, கடனை தீர்த்துருக்கோம். என்னமா வேணும்? ஒரு பிள்ளைய நல்லா வாழ வைத்தாரு, இன்னொரு பிள்ளை இஷ்டப்படி வெளியூர்ல போய் வாழும். சந்தோஷமாக நலமடைந்து வருவீர்களப்பா. புண்ணியமடைங்க. கால் எடுத்து வரலாம். நிக்க கூட போங்க. குமிழியா உங்களுக்கு குமிழி எல்லாம் உட்கார்ந்து செயினை போட்டுருப்பா. செயினை போட்டு 2 3 4 5 6 எஸ்டேட் பண்ணிருக்க அந்த இடமா? இன்னொரு கால் எடுத்து வரலாம். கர்மதாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அவன் யாரு துணையும் இல்லாம அத்தரஞ்சு நிற்கக்கூடிய விதி உடையவன் வீட்டுக்காரன். அதனால அவரோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலைகள் உனக்கு இல்லை. தை மாதம் 20ஆம் தேதிக்கு உட்பட தெளிவான ஒரு தீர்ப்பையும் தந்து உன் வாழ்க்கையை நல்லாக்கித்தாரேன். பக்கத்துல வரலாம், அந்த இடத்தையும் வித்துக்கலாம். ஜெயிக்கிறேன். குழந்தைய கொண்டா போடி போடி. உன்னையும் சொல்லமா, ஏலக்காய் தோட்டம் போடி. தம்பி, நீ என்னை கூப்பிடுறது உண்மைதான். வேண்டாம். உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். ஏற்கனவே உன்னுடைய இடங்கள்ல நிறைய வில்லங்கங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு. அதையெல்லாம் நீக்கி இப்ப என் துணையால இப்பதான் நீ முளைச்சு வந்திருக்கு. ஆனா இன்னும் ஒரு இடம் நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் சாமி. அதை நீ வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்ற. காரணம்
பாப்பா இந்தா, அந்த இடத்து எல்லையில போடு. எத்தனை தந்திருக்கேன்? 4 மாதத்துல உனக்கு ரெஜிஸ்டர் ஆயிட்டு வா. சென்று வா மகனே. அதே போடி போன்ல பேசுறானே, கோடிக்கணக்கான பணத்தை கேட்க வந்து போடியில பேச நீ போடியா போடியா? மத்திர எங்க இருக்கான்? மத்திர மலையேறி விளக்கான மத்திர இருக்கானா? காரணம் அவர் கரைக்கு நிற்காரா? உன் பையனங்கப்பா யாரா வந்திய? ஆர்டர் வர வச்சா போதுமா? மாற்ற மாட்டிய? அந்த ஆர்டர் வந்ததுன்னா அந்த இடத்த வித்துடலாம். அவ்வளவுதானே? காண முடியும். வெற்றியாகித்தார ஆர்டர் வந்தோட நீ வந்து பாரு. ஜெயிச்சுக்கா நான் கேட்டது கருதாமிக்கு அதே போடியல்ல ஏலக்காய் தோட்டம் கால் விட்டுலாம். என்னப்பா வேணும் உனக்கு? கண்ணமுடு கண்ணமுடு. உன் மனைவியினுடைய உடல் இயல்புகள் சரியில்லை, உயிர்கண்டம் இல்லாம காப்பாய்த்தாரேன். இன்னொரு 28 நாளையில தெளிவான ஆரோக்கியமும் தெளிந்து நடக்கக்கூடிய ஒரு ஸ்திதியும் படித்திருந்தா போதுங்களா? காலம் கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு இந்த கனியை கொண்டு போ. சர்வ ஆரோக்கிய சக்தி இருக்கு.